யாரை பயன்படுத்துறாருன்னா யோசுவாவை பயன்படுத்துறார். ஏன்னா யாத்ராமம் 33:11 வாசிக்கும் பொழுது யோசுவா, நூனின் குமாரன் யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை பிரியாது இருந்தான். இப்போ யோசுவா என்ன செஞ்சார்னா பணிவிடை செஞ்சு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. யோசுவா மேல முதல்ல திட்டம் கிடையாது. நம்ம தாயின் கருவில யோசுவாவை கர்த்தர் முன்குறிக்கல. மோசையுடைய குமாரில தான் பயன்படுத்தணும்னு ஆண்டவர் நினைச்சார். ஆனா யோசுவா அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட காரணம் பணிவிடை செய்து ஊழியர்களுக்கு, மோசையாகிய ஊழியருக்கு பணிவிடை செய்தார். அதே போல சாமுவேல் பார்க்கும் பொழுது சாமுவேல் என்ன செய்யணும், ஏலியுடைய பிள்ளைகள் தான் அவங்க என்ன செய்யணும், ஓப்பனி பினகாஸ் தான் பயன்படணும். அடுத்த ஆசாரியர்லாம் அவர்கள் தான் இருக்கணும். ஆனா அந்த இடத்தை பிடிக்கிறதுக்கு சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான், ஒன்று சாமுவேல் 3:1 சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பதாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அப்போ ஊழியருக்கு பணிவிடை செய்கிறதுனால, ஊழியரை கனம் பண்ணுகிறதுனால, ஊழியரை மதிக்கிறதுனால சில வரங்களை கர்த்தர் ஜெபிக்காமலே கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. சில வரங்களை, சில ஆசீர்வாதங்களை ஜெபிக்காமலே கர்த்தர் தருவார். இந்த சாமுவேல் அதற்காக காத்திருக்கல, ஜெபிக்கல. இந்த தீர்க்கதரிசன வரத்துக்காக ஊழியருக்கு அவர் பணிவிடை செய்தார். கர்த்தர் அந்த வரத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். யோசுவாவுக்கு கர்த்தர் அந்த அபிஷேக வரத்தை, வல்லமை கர்த்தர் கொடுத்தது காரணம் யோசுவா அதற்காக காத்திருக்கல. யோசுவா மோசைக்கு பணிவிடை செய்ததுனால கர்த்தர் அந்த வல்லமையை கொடுத்தார். ஹல்லேலூயா. தாவீது பாருங்க, தாவீதை கர்த்தர் உயர்த்தின காரணம் ஊழியர்களை அவர் கனம் பண்ணுவார். நாத்தான் தீர்க்கதரிசியை கனம் பண்ணினார், சாமுவேல் தீர்க்கதரிசியை கனம் பண்ணுவார். எல்லாருக்குமே ஊழியர்களை கனம் பண்ணும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லா பிரச்சனைகள் மத்தியிலும் அவர்களை நம்ம என்ன செய்யணும், கனம் பண்ணணும். நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன்ல அவர்கள் இருக்கிறார்கள். ஆமென். அவர்கள் மேல, நம்ம மேலாம் அபிஷேகம் தான் இருக்குது. ஆனா ஊழியர் மேல அபிஷேக கிரீடம் இருக்கிறது. லேவியர் ராமத்தின் புஸ்தகம் 21:12 நீங்கள் வாசிக்கும் பொழுது அவனுடைய தலையில என்னது, ஊழியருடைய தலையில அபிஷேக கிரீடமா, அபிஷேக தைலமாகிய கிரீடம் தலையின் மேல் இருக்கிறது. அந்த தைலமாகிய கிரீடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். அவர்களுடைய கனத்தை நம்ம கொடுக்கணும். வயது ஒருவேளை உங்களுடைய வயதை விட ஊழியருடைய வயது குறைவா இருக்கலாம். உங்களுடைய படிப்பை விட ஊழியருடைய படிப்பு குறைவா இருக்கலாம். அவருடைய அபிஷேகத்தை பார்த்தீங்கன்னா கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அவருடைய அபிஷேகத்தை பார்க்க நம்ம பிரயாசப்படுவோம். கர்த்தர் நல்லவர். சகோதரியிலிருந்து யார் வாரீங்க? சீக்கிரம் வாங்க, சீக்கிரம், நேரம் ஆகிட்டு இருக்கு, சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வாங்க. 2 வரி தான், சீக்கிரம் டைம் இல்லைனால சீக்கிரம் ஸ்கூலுக்கு எல்லாரும் போக வேண்டியது இருக்கு. ஸ்பீடாக வாங்க. சரி வாங்க, சீக்கிரம் வாங்க. ஸ்பீடாக சீக்கிரம் வாங்க, வாங்க வாங்க. இருக்கிற இந்த வளத்தோட இருந்தீங்க, வாங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் எங்களுக்கு தந்த ஊழியருக்காக, மேய்ப்பதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். சபையில தேவன் எங்களுக்கு தந்த ஊழியர் ரொம்ப எங்களை குறித்து ரொம்ப பாரம் உடையவர்களும். ஏன்னா நாங்க எப்படியாவது ஆசீர்வதிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய காரியங்களை, நிறைய நேரங்களை எங்களுக்கு முடியாத இருந்தாலும் அவங்க நிறைய ஜபங்களை, நிறைய காரியங்களை, அவங்களுடைய பலவீனங்கள் எல்லாத்தையும் அந்த மத்தியிலையும் எங்களுக்கு அந்த ஊழியங்களை எங்களுக்கு நாங்கள் செய்யணும் அப்படின்னு அவங்க ரொம்ப பிரயாசப்படுறதும், அதற்காக நிறைய ரொம்ப சொன்ன மாதிரி பாஸ் சொன்ன மாதிரி கண்டிக்கவும் மாட்டாங்க. ஆனா அதுக்காக ரொம்ப பிரயாசப்பட்டு ஜெபிப்பாங்க, லைட்டா சொல்லுவாங்க. ஆனா சில நேரங்கள்ல அது மன வருத்தமா இருந்தாலும், ஆனா அது நம்ம திரும்ப அது எங்க நன்மைக்காகவே அவங்க சொல்றாங்கன்னா அதை புரிஞ்சு நாங்களும் அதை செயல்படுத்தோம். அப்படி எங்களுடைய காரியங்களுக்காக ரொம்ப அது சொல்றதுதான், எங்களுக்காக நல்லா ஜெபிக்கிறவங்க, எங்களுக்காக தரப்புல நிக்கிறவங்க, இப்படிப்பட்ட ஊழியருக்கு அதே மாதிரி எங்களை ஊழியத்துல வளர்க்கிறது. அப்புறம் கர்த்தருடைய வார்த்தை அதிகமா, நான் என்னையும் பொறுத்த அளவுக்கு நிறைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டது, வேதத்தின்படி நடக்கிறதுக்கு, நிறைய பிரயாசப்படுறதுக்கு, இதெல்லாம் நான் இங்க நிறைய கத்துக்கிட்டேன். நிறைய காரியங்களை என்னை மாற்றுறதுக்கு, எல்லாத்துலயும்
இந்த சபையும் ஊழியக்காரங்களும் ரொம்ப எங்களுக்கு பிரயோஜனமா இருந்தாங்க. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவன் நீடிய காலம் வரை, இன்னும் ஆண்டவரை 1000 காலம் வரை அவங்களை ஆண்டவரை ஆசீர்வதித்து ஒரு தீங்கும் அணுகாமல் தேவன் பாதுகாப்பார்ந்து கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால நான் ஆசீர்வதிச்சு ஜெபிக்கிறேன். இயேசுவின் அடுத்து யார் வாரா? ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆரம்ப நாட்களில் வந்து இந்த தெருவுக்கு வந்திருந்தோம். எங்களுடைய ஏரியா வந்து மரக்குடி தெரு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மணமேட்டில் இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் சூழ்நிலை மேகலாவுடைய தேர்தல் நிமித்தம் நாங்கள் இங்கே வந்தோம். அப்போ நாங்கள் வரும்போது 2 ஊழியக்காரங்க வந்து எங்கள் ஒரு விசுவாசிங்க வந்திருக்காங்கன்னு சொல்லி எங்களை கூப்பிட வந்தாங்க. நான் வந்து ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன். அவங்க சொன்ன காரியங்கள்லாம் வேற வேறையாக இருந்தது. ஆனால் ஜோஸ்பின் அம்மா அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்து பாஸ்டர்லாம் வந்து சொன்ன காரியம் வேறையாக இருந்தது. அவங்களுடைய கூப்பிட்ட விதம் வேற, இவங்க எங்களை கூப்பிட்ட விதம் வேற. இவங்க கூப்பிட்டது வந்து ஜெபிக்க ஆள் இல்லை, ஜெபிக்கணுமா, அதுக்கு தான் நாங்கள் ஆள் தேர்றோம்னு சொல்லி சொன்னாங்க. மற்றவங்க உங்கள் பிள்ளைங்களை அப்படி செஞ்சுவோம் அப்படி செஞ்சுவோம் அப்படி செஞ்சுவோம் சொல்லிக்கிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து இந்த ஜெபிக்க ஆள் இல்லைம்மா, ஜெபிக்கணுமா அப்படின்னாங்களா, அதுதான் என் இருதயத்தை தொட்டுச்சு. அந்நாளில் இருந்து அவங்களோட பழகி அவங்களோட இருந்து அநேகமாக நல்ல குணங்கள், ஊழியர்களுடைய குணங்கள் எல்லாம் நான் கற்றுக்கொண்டேன். இன்னமும் என்னுடைய சூழ்நிலை காரணம் இந்த பிள்ளைகள் நிமித்தம்னா அவங்கள விட்டு நான் மகளை வந்து சூழ்நிலை வந்து சொல்லி அவங்க நிமித்தம் ஒரு நாளும் நான் வீழ்கலை. அப்படி இருந்தும் அவங்களுக்கு குறிச்சான வெளியெல்லாம் அநேக சாட்சிகள் நான் கேள்விப்பட்டிருக்கேன். போன வாரம் கூட ஒரு சகோதரி என்னோட பேச சொல்ல கூட அவங்களுடைய ஓட்டத்தை குறித்து தான் பேசினாங்க. எந்த ஊழியக்காரங்களையும் பற்றியும் குற்றங்குறதுல தான் நான் கேட்டு அப்படியாமான்னு கேட்டுட்டேன். ஆனால் இவங்களுடைய ஓட்டங்களை குறித்து பேசும் பொழுது எனக்கு ஆவி உற்சாகமாகும். எப்படியுமே என்னுடைய ஆவி உற்சாகமாகும். அவங்களை பற்றி நான் கேட்குற எல்லா பகுதிகளிலும் இவங்களுடைய ஓட்டத்தை குறித்து தான் சொல்லுவாங்க. ஒழிஞ்சி வேற எதுவும் இவங்க பழகின பற்றி அவங்க இவங்க அப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்க நான் கேள்விப்பட்டதே இல்லை. அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அப்படிதான் இப்படி நம்ம இந்தியாவிலும் அதை பற்றி நம்ம ரசிக்கப்பட்ட நல்லது இப்படிப்பட்டவர்கள் சொல்லலாம் நம்ம பதவியே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு ஆச்சரியமா இருக்கும். ஆரம்ப நாட்கள் இருந்து அவங்களோட ஓடினவங்க, அவங்களோட ஊழியர்கள் இருந்தவங்க, அதுக்கப்புறம் இந்த ஊழியக்காரர்கள் அவங்க பிறகு அவங்களுக்கு அந்த கர்த்தரை குறித்தான காரியங்கள் அவங்களை விட்டு விலகவே இல்லை. போன வாரம்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு சகோதரி உரிமை மூலமா ஊழியக்காரமான்னு பற்றி என்கிட்ட பேசினாங்க. அப்படி ஒரு ஆவிக்குரிய காரணம் அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய ஓட்டம், அவங்க யாரும் பேசினாலுமே அவங்களுடைய ஓட்டத்தோட மட்டும் பேசியிருக்காங்க. இப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க, அந்த காரியம் இப்படி இருக்கும், அந்த ஆத்தமா அதான் இது பண்ணுறது. யாராலும் இன்னைக்கு வேற சபைகளில் இருக்கிற ஆத்தமெல்லாம் இவங்களுடையதுதான். நாளைக்கு இவங்க வந்து பரலோகம் போடுறதுக்கு தான் அந்த ஆத்மா கணக்கு இவங்க கிட்ட தான் இருக்கும் போது வேற எந்த விளையாடுற பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்போதான் என்னுடைய ஆத்மா கடைசியிருந்து மகிழ்வு உற்சாகம் அடையும். அப்படியா அப்படியா அப்படியே சொல்லிட்டு எனக்கு இந்த தெருவு வர்றதுக்கு முன்னாடி நடந்த காரியங்கள் ஏதாவது இருக்கலாம் சொல்லுவாங்க. அதே போல உலகத்தாலும் இவங்க எந்த வசித்தை அடங்க எந்த ஏரியாலும் இவங்க வசித்து இருந்தார்களோ கல்யாணம் ஆகினதுல இருந்து அந்த ஜனங்களும் ஒரு சாட்சியா சொல்லுவாங்க. ஒரு தண்ணி பிடிக்க சொல்ல வருமா வாட்டர் பிள்ளை பிடிக்கிட்டு ஊழியம் ஓடிடுவா. அதுக்கப்புறம் நாங்கெல்லாம் தண்ணி தரத்து படுத்தப்பட்டு இருந்தோமா அந்த ராணியக்காங்கிற ஒரு சகோதரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வந்து சாப்பிட்டுட்டு பிள்ளைய நடத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணியில வரும் வந்து குட்டிக்கு அப்புறம் ஆச்சரியம்மா அவங்க சிரிக்காம நீங்க போறீங்க அப்படிலாம் கேட்பாங்க. அப்படி நிறைய சாட்சிகளை அந்த ஒரு மூலியமா கேட்கவும் பார்க்கவும் செய்வதற்காக கத்தருக்கு கொடாம கொடி நன்றி. கட்டத்தாம சாட்சி ஆச்சரிப்பேன். சகோதரடி நல்லது. கத்தோடைய பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரம் உண்டாவது. இந்த நேரத்தில் கூட ஊழியரை குறித்து பேசுவதற்கு கத்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது ஊழியரை குறித்து பேசணும்னு நினைக்கும் போதே ஆரம்ப ஊழியத்தை குறித்து சில வார்த்தைகள் பேசணும்னு நினைக்கிறேன். ஆரம்ப ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஊழியத்துக்கு வந்த புதுசில் ஊழியத்துக்கு வந்த புதுசில் அவ்வளோ நெருக்கங்கள் இருக்கும், அவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும்.
வீட்டில் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும், ஆரம்ப ஊழியத்திலே அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். இடத்துல சின்ன சபை தான், வேலாயுதபுரத்தில் ஊருக்குள்ள ஒரு சின்ன சபை தான் இருக்கும். ஆனால் அவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் பாஸ்டரோட விசுவாசத்தை அந்த இடத்துல நான் வந்து நிறையா பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, நம்ம வந்து ஆண்டவர் மேலே பாரத்தை போட்டு போவோம். எவ்வளோ பேர் வந்து பிரச்சனை பண்ணுவாங்க, எவ்வளோ காரியங்கள் வரும். ஆனால் அதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து இது பண்ண மாட்டாங்க. சரி, நம்ம வந்து ஜபத்தில் போவோம், ஊழியர்கள் பண்ணி போவோம் அப்படின்னு சொல்லி பாஸ்டர் ரொம்ப பொறுமையாக, ரொம்ப அதை நீட்டாக ஹேண்டில் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த விஷயங்களை கையாளுற விதம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதை வந்து ரொம்ப இதாக கொண்டு போவாங்க. ரொம்ப நல்லா நடத்துறது, காரியங்களை நடத்துறது ஆரம்பத்துலேருந்தே அதெல்லாம் நான் பக்கத்துலேருந்து பார்த்துருக்கனால என்னால் சொல்ல முடியும். கண்டிப்பாக வேலாயுதபுரம் சபையில் வந்து இவ்வளோ காரியங்கள் வரும், ஃபைனான்ஸில் நிறைய பிரச்சனைகள் வரும். ஆனாலும் ஆண்டவர் மேலே விசுவாசத்தில் ஓட்டுறதை நான் வந்து பார்த்துருக்கேன். ஆனால் அவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் பிற ஊழியர்களை கனம் பண்ணுறதை வந்து நான் வந்து நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன். எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, ஒரு ஊழியக்காரங்க வந்தாங்கன்னா, வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்கள கனம் பண்ணணும். கண்டிப்பாக அவங்கள கனம் பண்ணணும். ஏதாவது ஒரு காரியம் அவங்களுக்காக நம்ம செய்யணும்னு சொல்லி அந்த காரியத்தை நிறைய இடத்துல நான் வந்து பார்த்துருக்கேன். சபைக்கு வர்ற ஊழியக்காரங்களையும் கனம் பண்ணுற விதத்தில் நான் வந்து பாஸ்டர் உண்மையிலே சொல்ல முடியும். இன்னொன்று, தாழ்மைங்கிற ஒரு விஷயத்த நான் வந்து பாஸ்டர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். முதல்ல வந்து எவ்வளோ தாழ்மையாக இருக்கணும், நம்ம வந்து எவ்வளோ தாழ்மையாக இருக்கணுங்கிற விஷயத்த நான் வந்து நம்ம பாஸ்டர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். இந்த காரியங்கள்லாம் என்னால் சொல்ல முடியும். ஆரம்ப ஊழியத்தில் வந்து அவ்வளோ காரியங்கள் இருந்தாலும் அவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி பாஸ்டர் நடத்தின விதம், இந்த ஊழியத்தை எழுப்பின விதம், இதெல்லாம் பெரிய காரியங்கள். கர்த்தர் தந்த ஊழியருக்காக இந்த இடத்துல நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சோதனை ஆமாம், கிட்ட நல்லவர். அல்லேலூயா. ஆரம்ப ஊழியத்தில் இருந்த எங்களோடு கூட வேலாயுதபுரத்தில் இருந்து ஒரு பிரதர் யுவராஜ் ரோசியம்மா இருந்தாங்க. ரெண்டு பேரும் அந்த வந்து முன்னாடி பேசின ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. முதல்ல வேலாயுதபுரத்தில் போகும்போது ரேஷன் அரிசி சாப்பாடு சாப்பிட முடியாது, அப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வேலாயுதபுரம் சின்ன சர்ச்சில் எங்களுக்கு சமைச்சு கொடுத்து எல்லாமே ஒரு ஞாயிற்றுக்கிழமை கறி குழம்பு சோறு வச்சிருந்தது முதல்ல ரோசியம்மா. ஆகினால் என்ன, திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் இருந்து இன்னும் மறக்க முடியாது. ரேஷன் வீட்டில் போய் அவங்க வீட்டில் போய் சாப்பாடு வாங்கிட்டு வருவோம். நாங்கள் எல்லோரும் ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடுவோம். ஆரம்ப காலத்தில் அவர்கள் உதவி செய்தால் கர்த்தர் அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. வேற யாரும் சொல்றீங்களா? நான் முடிக்க போறேன். சரி, கர்த்தர் நல்லது. இப்போ நம்ம ஜெபம் பண்ண போறோம். எல்லாரும் அப்படியே நீங்க எல்லாரும் எழும்பி நின்று நிற்போமா? எல்லாரும் எழும்பி நின்று நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழும்பி நின்று நாம் ஜெபிக்க போகிறோம். நம்ம ஜெபிப்பதற்காக சகோதரர்கள் மத்தியிலிருந்து பிரதர் ஜான்சன் அவர்கள் முன்னாடி வந்து ஜெபிப்பார்கள். ஊழியர்களுக்காக ஒரு ஜெபிப்பார்கள். ஜெபிக்கும் போது எல்லாரும் கரங்களை நீட்டி, ஊழியருக்கு நேராக கரங்களை நீட்டி நாம் ஜெபிப்போம். நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். என்னோட ஆவித்தவர் தகப்பனுக்காக நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டர்கிட்ட பிடித்தது என்னன்னா தாழ்மை தான். பழைய சர்ச்சில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா பாஸ்டருக்கு விரோதமாக நிறைய பேர் பேசுவாங்க. நான் யார் பாஸ்டருக்கு விரோதமாக பேசுகிறாங்களோ அவங்கள்ட்ட நான் பேசவே மாட்டேன். நான் பாஸ்டர் யாரையும் எதிர்த்து பேசணுமா நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஆண்டவர் அவ்வளோ தாழ்மை தகப்பனுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, உன் பிள்ளையாண்டனை நடத்த வேண்டிய வழியில் நடத்தி அது முதிர்வழி விடாதிருப்பன்ற மாதிரி கிருபாலாம் அப்படி நடத்திருக்காங்க ஆண்டவருக்குள்ள. அது உண்மையிலே நான் மனைவிட்டு அடிக்கடி சொல்லுவேன், ஜோனையும் பாஸ்டர் எப்படி பிள்ளைகளை வளர்த்துருக்குறாங்களோ அதே மாதிரி வளர்க்கணும். நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பேன். இந்த ஊழியத்து நிமித்தம் பாஸ்டர் நான் சபைக்கு வந்து 10 வருஷம் கிட்ட ஆகுது. ஒரு நாள் ஒரு பெருமையை பார்த்தே கிடையாது. நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பேன், தாழ்மையில இருந்து இவங்களுக்கு தகப்பேன். அனுதினமும் நம்மளுக்காக ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே இந்த சபையை பாருங்க, என் மக்கள் ஆசீர்வதிங்கன்னு ஜெபிக்கிற நல்ல தகப்பேன். உண்மையிலே ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்தின் நன்றி செலுத்துகிறேன். ஊழியர் இன்னும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாத இந்த வருகிற ஆண்டுல ஊழியர் கர்த்தர் வல்லமையை பயன்படுத்த முடியாத அப்படியே ஊழியருக்கு நேரம் நம்ம கரங்களை நீட்டி அப்படியே சோதரம் பண்ணுங்க. சோதரம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்த ஆவிக்குரிய தகப்பனுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்த ஆண்டு முழுவதும் கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்த ஆண்டு நீர் வல்லமையாய் பயன்படுத்தினதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ சுகவீனங்கள், எத்தனையோ சோர்வுகள், அசதிகள், எத்தனையோ ஆண்டவரே நிகழ்ச்சொல்கள் மத்தியிலும்
ஆண்டவரை நீர் நடத்தி வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை கர்த்தர் ஒருவனே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவனோடு இருந்தது இல்லை என்று இருக்கிறபடி ஆண்டவரை கர்த்தர் ஒருவரே நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை இந்த புதிய ஆண்டிலும் கூட ஆண்டவரை புதிய புதிய பலன் கிருபையில ஞானத்தை நீர் கொடுக்கும்படியா செபிக்கிறேன். இந்த புதிய ஆண்டிலும் தேவரே நீர் வல்லமையாய் பயன்படுத்தும்படியா செபிக்கிறேன். ஆண்டவரே எங்கள் தேசத்திற்கும் பட்டணத்திற்கும் எங்களுக்கு நீர் ஆசிரமா வைத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னும் அநேக லட்சம் கோடிகளுக்கு நீர் பயன்படுத்தும்படியா செபிக்கிறேன். இன்னும் வல்லமை வரங்களினால் கர்த்தர் நிரப்புவீராக. ஆண்டவரே நீர் ஆவிக்குரிய தகப்பனே, இன்னும் வல்லமையா நீர் நாடு நீர் பயன்படுத்தும்படியா செபிக்கிறேன். ஆண்டவரே ஆண்டவரை தேசத்திற்காக அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக திறப்பில நிற்க இன்னும் பலனை கர்த்தர் கொடுப்பீராக, இன்னும் சுகத்தை கொடுப்பீராக. இந்த ஆண்டவரை சரீரத்துல நல்ல சுகம் பலன் ஆரோக்கியம் உண்டாவதாக. எலும்பு பகுதியில ஆண்டவர் நரம்பு பகுதியில இரத்த பகுதியில சதை பகுதியில இப்பொழுதே வல்லமை இறங்கும்படியா செபிக்கிறேன். ஆண்டவரே ஆண்டவர் ஒருவனை தன் தாய் தேற்றுவது போல இந்நாள் வரைக்கும் தேற்றினீர்கள். ஆண்டவர் இன்னும் நீ தேற்றும்படியா செபிக்கிறேன். அன்பு ஊழியர் குடும்பத்தை அந்த நாளும் கருத்துல ஒப்புக்கொடுக்கிறேன். அன்பு ஊழியர் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் பேர பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். பரவி போகிற ஆறுகாந்த ஊழியர்களில் மாற்றும்படியா செபிக்கிறேன். ஆண்டவரே மேய்ப்பனின் இருதய வேண்டல கர்த்தர் அருள் செய்யும்படியா செபிக்கிறேன். உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க, தொடர்ந்து நடத்துங்க. நாமே நாமே நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் தாமே அவரை பலப்படுத்தும் முன்படியாக, அவரை ஆசீர்வதிக்கும் முன்படியாக, எந்த தீங்கும் அவருடைய ஊழியத்தின் எல்லையில கொள்ளாந்து வைத்திருந்த பதிவிடையும் கரத்தை தேவன் முறிக்கும் முன்படியாக ஜெபிப்போம். ஆண்டவரே விருதம் ஐயா, எல்லா ஆசீர்வாதத்தினாலும் நீ நிரப்புகிற தேவன் ஐயா. அப்பா, நீ கொடுத்த ஊழியங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தப்பனே தப்பா. ஊழியத்தின் பாதையில தப்பனே தப்பா செம்மையா நடத்தும் முன்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. ஆபிரகாமோடு சொன்னீங்களப்பா, ஆபிரகாமுக்கு கேடகமாகவும் மகா பலனுமா இருக்கிறேன் என்று சொன்னீங்களப்பா. அப்படியா
ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் முன்னாடி முடியும். ஆமாம், ஹல்லேலூயா. ஆமாம், அப்படியே சின்ன பிள்ளைங்களாம் முன்னாடி வாங்க, பாஸ்டர் gift கொடுக்குறோம். உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு gift ஒன்று வாங்கியிருக்கோம். சின்ன பிள்ளைங்களா அப்படி வாங்கி gift எடுக்கும். செல்லும் இடமெல்லாம் காவலாய் நான் இருப்பேன், சொன்னதை செய்திடுவேன், கைவிடவே மாட்டேன். செல்லும்